பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஞானி நமக்கு அருமையான ஒரு ஆலோசனையை தேவ எத்தனமாய் நமக்கு கூறியிருக்கின்றார். தேவனுடைய நடத்துதலாய் அல்லாவிட்டால் தேவ ஆவியானவருடைய ஏவுதல் படி இதை அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். உன் மனசுல சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதன்னு சொல்றது, கோபமே வராம முற்றிலுமா இருக்கிறது கூடாத காரியம் சொல்லி யாருமே சொல்லுவாங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா அழகா ஞானி சொல்லுகிறார், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது. நீ யாரிடத்தில் பேசினாலும் பழகினாலும் மற்றும் மற்றவர்களை குறித்த காரியம் உன் மனதிலே எப்போதும் நின்று கொண்டே இருந்து சில நேரங்களிலே சீக்கிரமாய் உன் மனதிலே நீ கோபம் கொள்ளுகிறவனாக நீ மாறாத. யாரு நெஞ்சில தான் கோபம் குடிகொள்ளும்னு சொன்னா, மூடருடைய நெஞ்சில தான் கோபம் குடிகொள்ளும். முட்டாள் உள்ளத்தில் அப்படிங்கிறார், மூடர் உள்ளத்தில் கோபம் குடிகொள்ளும். சீக்கிரமா கோபப்படாத. யாரு உள்ளத்துல தான், யார் நெஞ்சில தான் குடிகொள்ளும்? மூடர் உள்ளத்தில் தான் கோபம் குடிகொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் காரியத்தை அறியாம டக்குன்னு மனசுல கோபப்படுகிறவர்களாய் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் இருக்கின்றனர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை வேதம் மூடன் என்று சொல்லாதபடிக்கு நம்முடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ள வேண்டாம். நம்முடைய மனதிலே சீக்கிரமாய் நாம் கோபப்பட வேண்டாம். வாழ்க்கையிலே சீக்கிரமாய் கோபம் கொண்டு பல்வேறு விதமான தவறான டெசிஷன்ஸை எடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சிலர் திடீரென்று கோபப்படுகிறதுனா கைக்கு வருகிறதை எடுத்து அடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சில நேரம் சிலர் தங்கள் வீட்டு டிவி பெட்டியை போட்டு உடைச்சிருவாங்க. அப்புறம் உட்காந்து ரொம்ப வேதனைப்பட்டு வேற ஒரு டிவி வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். அப்புறம் காசு சேர்த்து கொண்டு வந்து வாங்கி வைப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கோபத்தை கையாளுவது எப்படி என்று சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு சில இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், எனக்கு வர்ற கோபத்தெல்லாம் எப்படியா தீர்த்தாகணும், அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா, நிறைய கண்ணாடி ஜாமான்களாக வாங்கி கொண்டு வந்து அடிக்க வைப்பாராம். தோட்டத்தில் காலில் எடுத்து எரிவாராம். எரிஞ்சா சடன்னு அந்த கண்ணாடிலாம் விழுந்து நொறுங்கும். சிலர் மேலே இருக்கிற அவர் கோபத்தை அவர் மனசை விட்டு வெளியே எடுக்க தெரியல அவருக்கு. அதனால இந்த கண்ணாடி பாட்டில்கள் மேலே காட்டுவார், கண்ணாடி பொருட்கள் மேலே காட்டுவார். அது உடஞ்சி நொறுங்கும் போது காசு விரயமாகுது இல்லை, அதில் அதிகமான கற்கள் பயன்படுத்தாமல் நிப்பாட்டுவார். அப்படியே அந்த கோபமும் அடங்குமா? நம்ம இப்படி கண்ணாடி பாட்டில் வாங்கி உடைச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீக்கிரமாய் உன் மனதிலே கோபம் கொள்ளாதே. மனதில் கோபப்படும் போதுதான் டக்குன்னு நம் முகத்துல வாயில வார்த்தைகளாக கொப்பளித்து வருகின்றது கோபம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அழகாக ஆசீர்வாதம் டிவியில ஒரு அருமையான பாட்டு வரும், கோபம் உனக்கு வேண்டாம் வேண்டாம், அது ஒரு குள்ள நரி வாழ்க்கையை கெடுத்து போடும் சொல்லி அருமையா அந்த பாட்டை எழுதிய சகோதரன் எழுதியிருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு பாடல் அது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கோபம் வேண்டாம். ஒரு தகப்பன் புத்தம் புதிய காரை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டின் முன்னே நிறுத்தினார். வீட்டார் எல்லோருக்கும் சந்தோஷம். அவர் ஓட்டி கொண்டு வந்து வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிற பொழுதும் அதில் இங்காங்கு தூசி இருக்கிறதை அவர் தட்டி கொண்டு இருக்கும் போது திடீரென்று சொல்லி காரின் பின் பகுதியிலே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னு போய் பார்த்தா அவனுடைய சின்ன பையன் கையிலே கல்லை வைத்து அந்த காரில் தட்டிக்கிட்டு இருந்தான். இவருக்கு பெரிய கோபம் வந்து விட்டது. அவன் ஏண்டா அப்படின்னு கேட்க கூட இல்லாம உடனே பெரம்பை எடுத்தார்,
கையை நீட்டுறான்னு சொல்லி அடி அடி அடின்னு அடிச்சு விட்டார். அவன் ரொம்ப நேரம் அழுதுட்டு சொன்னான், டாடி உங்க பேரை தான் அப்படி அதில் நான் எழுதுனேன், பொடிசா எழுதுனேன், சின்னதா எழுதுனேன், உங்க பேரை தான் எழுதுனேன், நம்ம கார் இல்ல அது உங்க கார் இல்ல அப்படின்னு சொல்லி அழுதாங்க. ஆடாடா ஆடாடா. அந்த தகப்பன் வேதனை கண்ணீர் வடித்தார். என் பிள்ளை மேல சீக்கிரமா கோவப்பட்டுட்டேனே. எதையுமே தீர ஆராயாமல் கோபப்படுகிற பழக்கம் அநேருக்கு இருக்கிறது. அப்புறம் ஒரு சிலர் தப்பா நடந்துறதுனால அவங்ககிட்ட ஒரு சிலர் தவறா நடந்திருப்பாங்க. அதாவது அவங்ககிட்ட பணத்தை அடிச்சிருப்பாங்க, அவர்களை ஏமாற்றி இருப்பாங்க வச்சுக்கிடுங்க. இவங்க எல்லாரையுமே யாரா இருந்தாலும் சரி அதே பார்வையோடு பார்த்துக்கிடுவாங்க. எல்லாரும் கொள்ளைக்காரங்க, எல்லாருமே தப்பு செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். இயேசு சொன்னார், எனக்கு முன்னே வந்தவங்க எல்லாம் கொள்ளைக்காரங்களும் கள்ளரும் கொள்ளைக்காரனும் இருக்கிறாங்க. அது ஆண்டவர் சொல்லலாம், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நாம் சொல்லக்கூடாது. அது ஆண்டவர். நல்லது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கோபப்பட்டு கடகடவென்று ஸ்டெப்ஸ் எடுத்து சில நேரம் மற்றவர்களை அடித்து அதிலே அவர்கள் தெரியாமல் பொருத்தில் எல்லாம் அடிபட்டு அப்படி செத்து விழுந்துருவாங்க சிலர். அப்புறம் இவங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அங்கே ஜெயிலில் உட்காந்து அவங்க கொடுக்குற உணவை சாப்பிட்டுக்கிட்டு காலமெல்லாம் அப்படியே வருத்தத்தோடையே கிடது. ஏன் அந்த ஒரு தடவை நான் கோவப்பட்டுட்டேன், ஏன் அதனால அடிச்சிட்டேன், ஏன் இதனால இப்படி நடந்துருச்சு? ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேண்டாம். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அருமையாக ஒரு வசனம் இவ்வாறு எழுதியிருக்கிறது, நான் படிக்கிறேன். சங்கீதம் 37:8. கோபத்தை நெகிழ்ந்து, அடடா கோபமா வேண்டாம் வேண்டாம், நெகிழ்ந்து விடுதல் என்பது அப்படி மெதுவா விட்டு விடுவது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டு விடு. கோபத்தை அப்படியே மெதுவா நெகிழ்ந்து விடுங்க, உக்கரத்தை விட்டு விடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இந்த கோபத்துல பொல்லாப்பை செய்திடுறாங்க. பொல்லாப்புனா மற்றவர்களை அடித்து கொன்று போடுகிறார்கள், சிலருக்கு தீமை செய்து விடுகிறார்கள், நொறுக்கி விடுகிறார்கள் சிலருடைய எல்லைகளை. வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, நீங்கள் அடிக்கடி கோபப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு மாறுங்க. காரியத்தின் கடைத்தொகை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கோபம் வராது உங்களுக்கு. இவ்வளவுதான் லைஃப். இவர்களுக்கு இதுக்கு மேல விவரம் தெரியாது, நான் தான் டீச் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. இதுக்கு மேல இவர்களால புரிஞ்சுக்க முடியாது, நான் தான் டீச் பண்ணணும். ஆண்டவர் எல்லோருக்கும் குருவாய் இருக்கிறார், போதகராய் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடி நான் தான் என் வீட்டுக்கு போதிச்சு நடத்த வேண்டியவன். நீங்க அதனால கோபத்தை நெகிழ்ந்து விட்டு விடுங்க. பொல்லாப்பு செய்கிறதுக்கு ஏதுவான எரிச்சல் வேண்டவே வேண்டாம். நோ, பொல்லாப்பு செஞ்சிடாதீங்க. அந்த நபரும் வேதனைப்படுவார்கள், நீங்களும் வேதனைப்படணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேண்டாம். அப்படிப்பட்ட கோபம் வேண்டாம்.